இவர்களை ஒன்றுமே செய்ய முடியாதா என்று கேட்கலாம் பொதுமக்கள். பெருமைக்குரிய உறவுகளே, எமது பாட்டன் பச்சை தமிழர் காமராசர் ஊர்தோறும் பள்ளிக்கூடம் கட்டி வைத்து பட்டி 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 என்று படிக்க வைத்து அழகு பார்த்த பச்சை தமிழர் காமராசர் அவருடைய சிலைக்கு முன்பாக மான தமிழச்சி மார்பகத்தில் பால் குடித்த இந்த நாம் தமிழ்ச்சி பிள்ளைகள் சத்தியமற்று உறுதியேற்றுக் கொள்கிறோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு 2024 எங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம். 2026 நாம் தமிழ் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கையில் அதிகாரம். எங்கள் பாட்டன் காமராஜர் சிலைக்கு முன்பாக உறுதியேற்று சொல்கிறோம், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் ஒரே ஒரு கையெழுத்தில் எவனெல்லாம் மலையை உடைத்து கொள்ளையடித்து கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடித்து சேமித்து வைத்திருக்கிறாரோ, எவனெல்லாம் எங்கள் அக்கா தங்கச்சியினுடைய தாலியை அறுத்து சாராயத்தை விற்று கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடித்து வைத்திருக்கிறாரோ, எவரெல்லாம் சாலைகள் போட்டு அந்த சாலைகளை நல்ல சாலையாக போடாமல் இந்த சாலைகளில் லஞ்சம் செய்து கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடித்து வைத்திருக்கிறாரோ, எவரெல்லாம் ஆற்று மணலை அள்ளி கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடித்து வைத்திருக்கிறாரோ, அவனுடைய விலாசம் முகவரி அனைத்தும் சேர்த்து வைக்கிற சொத்துகள் அனைத்தும் எங்கள் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுடைய கையில் இருக்கிறது, பிங்கத்திப்பில் இருக்கிறது. இதை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானிடம் கொண்டு போய் சேர்ப்போம். ஒற்றை கையெழுத்தில் இந்த கொள்ளை கூடாரங்கள் இருக்கின்ற சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து மான தமிழர்களுக்கும் மான தமிழ்ச்சிகளுக்கும் இந்த சொத்தை பொதுமையாக்குகின்ற ஒரு அரசியல் அதிகாரத்தை 2026 எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்வார் என்பதை எங்கள் பாட்டன் சிலைக்கு முன்பாக உறுதியேற்றுக் கொள்கிறோம். இது செய்ய முடியாதா? அதை எப்படி செய்ய முடியும் கேட்கலாம். பெருமைக்குரிய உறவுகளே, எங்கள் அண்ணன் 2016 ஒரு கதை நாங்கள் தனியாக சந்தித்து பேசுகின்ற ஒரு கதை சொன்னார்கள். அதாவது தம்பி, இவர்கள் அனைவரையும் கூப்பிடுவோம், செய்வோம். ஏன்னா ரஷ்யாவில் சோசலிச புரட்சி அந்த புரட்சி 1917 நடைபெற்ற பொழுது லெனின் அவர்கள் பிரதமராக அதிபராக ஆகிவிட்டார்கள். உடனே பத்திரிகையாளர்களை கேட்கிறார்கள், பெருமைக்குரிய பெருமகன் லெனின் அவர்களே, நீங்கள் ரஷ்யாவினுடைய அதிபராக புரட்சி வெற்றி பெற்ற அதிபராகிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் வந்திருக்கின்ற பொழுது இங்க இருக்கிற கோயில்களை எல்லாம் இடிப்பீர்களாமே, இங்க இருக்கிற சர்ச்சைகளை எல்லாம் இடிப்பீர்களாமே, இங்க இருக்கிற மசூதிகளாம் இடிப்பீர்களாமே என்று புரட்சியாளர் லெனினிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இங்க இருக்கிற மசூதிகளையோ இங்க இருக்கிற தேவாலயங்களையோ இங்க இருக்கிற கோயில்களை எரிக்க மாட்டேன், ஆனால் இங்க இருக்கிற கோயில்களில் இருக்கிற உண்டியலை எடுத்துடுவேன் என்று சொன்னார். ஏனென்றால் இங்க இருக்கிற மசூதிகளுக்கும் இங்க இருக்கிற உண்டியல் கோயில்களுக்கும் அனைத்துக்கும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது. அதனால்தான் அப்படிப்பட்ட அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை ஆட்டை போடுவதற்காகத்தான் இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம், பாரிய ஜனநாயக கட்சி சங்கி கூட்டம் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை திருத்தி அமைப்பதற்கு இருக்கான். உடனே கேட்கலாம், நான் அதை செய்ய மாட்டேன். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பொழுது என்ன செய்வோம் தெரியுமா? இங்க இருக்கிறவர்கள் அனைவரும் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் 8 மணி நேரம் உழைக்கணும். நீ எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எங்கள் சோசியலிச புரட்சி அந்த ஆட்சி அதிகாரம் ரஷ்யாவினுடைய அந்த அரசியல் சட்டத்தின் பிரகாரம் எங்களுடைய கொள்கை சட்டத்தின் பிரகாரம் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். வேலை பார்க்கலாம், உனக்கு சாப்பாடு கிடையாது. அப்படி இதுதான் எங்களுடைய சட்டம். இதை ஏற்றுக்கிறதா செய்திய இதை ஏற்றுக்கிறதா எதெல்லாம் 8 மணி நேரம் நான் வேலை வைக்க முடியாது. நான் பெரிய ஃபாதரு, நான் வேலை வைக்க முடியாது. நான் பெரிய சாமியாரு, நான் அதெல்லாம் வேலை வைக்க முடியாது. நான் பெரிய இமாமு, அதெல்லாம் வேலை வைக்க முடியாது. அப்படியா? வேலை வைக்க முடியாதுப்பா, ரைட். இவங்க ஃபுல்லா எவனெல்லாம் சோசியலிச புரட்சி அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்படாமல் எவனெல்லாம் இருக்கிறானோ அவனெல்லாம் ஒரு கப்பலை ஏற்றுங்க. புரட்சியாளர் லெனின் வந்து கப்பலை ஏற்றுங்க. உடனே கப்பலை ஏற்றாங்க. கப்பலை ஏற்றோம்னா கப்பலை போகுது. அதாவது யாரு இந்த ரஷ்யாவின் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் 8 மணி நேரம் வேலை செய்ய மாட்டேன், நான் லெனினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னாரோ அவர்கள் எல்லாம் ஒரு கப்பலில் ஏற்றுறாங்க. உடனே லெனின் கூப்பிடாரு, தன்னுடைய படை தளபதியை கூப்பிட்டு அந்த கப்பல் மாநில சொல்றாரு,
நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஐயா அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்லாரு, ஃபாதர் என்ன சொல்லாரு, ஃபாதர்ட்ட போய் சொல்றாங்க, சொல்லுங்க எனக்கு எல்லாம் இயேசுதான் அப்படிங்க. இமாமிட்டு போய் சொல்லுங்க எனக்கு எல்லாம் அல்லாஹ் தான் அப்படிங்க. இன்னொரு சாமியாட்ட போய் எனக்கு எல்லாம் கடவுள் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம அரசியல் சட்டத்துக்கு அவங்க கட்டுப்படல, அப்ப அவங்க ஏற்றுங்கன்னு அந்த கப்பல் கடல்ல பயணம் செஞ்சுக்கிட்டு போகும்போது உடனே ஒரு ஃபாதர் நின்று ஐயா எனக்கு தண்ணி தாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க இருக்கிற அந்த கப்பல் மாதிரி சொல்றான், ஐயா உங்களுக்கு தான் எல்லாம் ஏசுன்னு சொல்றீல, நீங்க ஏசுட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சாமியார் சொல்றாரு, ஐயா எனக்கு பசி இருக்கு, ஐயா உங்களுக்கு தான் எல்லாம் கடவுள் தான் பெருசுன்னு சொன்னியே, நீ அந்த கடவுள்கிட்ட கேளுங்க அப்படிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இமாம் சொல்றாரு, ஐயா எனக்கு பசி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க தான் எல்லாமே அல்லாஹ் தானே அப்படின்னு சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்க. அப்படியே பயணம் போய்கிட்டு இருக்கும் பொழுது 2 நாளாவது 3 நாளாவது இந்த இமாமு எனக்கு எல்லாம் பெருசு அல்லாஹ் தான், எனக்கு எல்லாம் பெருசு இயேசு தான், எனக்கு எல்லாம் பெருசு கடவுள் தான் சொல்ல இங்க 3 பேர் சொல்லி பசி மயக்கத்துல கீழே விழுந்துறாங்க. உடனே அவங்க எழுந்துச்சு அங்கிருந்து எழுந்து அந்த கப்பல் மாளிகை போன் போட்டு கேட்காரு, ஐயா இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா, அவங்க மயக்கத்தை எழுந்தோட அவங்ககிட்ட கேளு, உனக்கு சோறு முக்கியமா அல்லாஹ் முக்கியமா, உனக்கு சோறு முக்கியமா இயேசு முக்கியமா, உனக்கு சோறு முக்கியமா சாமி முக்கியமான்னு கொடுத்து. உடனே அவங்க மயக்கத்தில் எழுந்து தெரிஞ்சோம், ஐயா இவங்களுக்கு சோறு தான் முக்கியம். அப்படியா ஐயா அவங்க சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா அவங்க கொண்டு வா. அதே மாதிரி எல்லாம் அதே மாதிரிதான் எங்கள் அண்ணன் சீமான் இருக்கும் பொழுது நீ வா எங்க இந்த பாவத்தில் இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை கோடி சம்பாத்தியம் பண்ணியிருக்கிற வா. நீ அதே மாதிரி தென்காசியில் இருக்க திமுக அமைச்சர் இருக்கியா, நீ எத்தனை கோடி சம்பாத்தியம் பண்ணியிருக்கிற. அதே மாதிரி கடைநூல் இருக்க நீ எத்தனை கோடி சம்பாத்தியம் பண்ணியிருக்க. எல்லாம் வா வா. உனக்கு எத்தனை பொண்டாட்டி, ஐயா எனக்கு ஒரு பொண்டாட்டி 3 வைப்பாட்டி. அப்படியா எத்தனை பிள்ளைகள், வைப்பாட்டிக்கு ஒரு 15 பிள்ளைய, பொண்டாட்டிக்கு ஒரு 5 பிள்ளை, 20 பிள்ளைய. நீ எத்தனை ஏக்கர் வச்சிருக்கிற, நான் 500 ஏக்கர் வச்சிருக்கேன். உடனே இந்த 500 ஏக்கரை உன் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 ஏக்கர் எல்லாம் 50 ஏக்கர் மிச்சத்தை அரசு கொடு. அதான் கொடுக்க முடியாது, எப்படி கொடுங்க. அப்படியா சரி உனக்கு பிடிச்ச உணவு எது, ஐயா நான் எப்படியும் மாசத்துல 4 தடவை சங்கரங்கள் சுல்தான் பிரியாணியும் சாப்பிடுவோம். அப்படியா ரைட்யா, இவன் இந்த பாவச்சத்தில் திமுகவுடைய முக்கியமான புள்ளிக்கு சுல்தான் பிரியாணி கொண்டு வா, ஒரு பெரிய அண்டா அனுமதி கொண்டு வா. உனக்கு பிரியாணியான்னு சாப்பிடுற, சுல்தான் பிரியாணா நீ சாப்பிடுற, உனக்கு பிடிச்சமான உணவான அந்த அனுமதி இருக்கு, இதை நீ 1 மணி நேரத்துக்கு நீ சாப்பிட்டு முடிக்கணும். அது எப்படியா நான் 1 மணி நேரத்துல இந்த அண்டாவை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அது கேட்கல, 1 மணி நேரத்துல இந்த அண்டா முழுக்க உனக்கு பிடிச்ச பிரியாணியை நீ சாப்பிட முடியல, பிறகு என்ன மயிற்றுக்கடா நீ 500 ஏக்கர் 600 ஏக்கர் வச்சுக்கன்னு சொல்லி நீ அண்ணன் கேட்பாரு. ஒழுங்கா மரியாதையை எழுதி கொடு, இல்லைன்னா இந்த அண்டா பிரியாணி சாப்பிட்டு எது உனக்கு விருப்பம். கேட்கும்போது எல்லாமே கையில் இருக்கிற சொத்துக்கள் அனைத்தையும் இப்படி பறிமுதல் செய்கிற அந்த சட்டத்தை எங்கள் அண்ணன் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட திட்டம் இந்த மண்ணில் இருக்கிறது. நீங்களாம் நினைக்கலாம் அதை நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. இந்த மண்ணில் நடந்துருச்சு, இந்த குருமாபுரி இந்த ஊராட்சியில நடந்துருச்சு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முதல் இடத்துல 2000 ஓட்டு வாங்கி இருக்கிறான். எங்க நாம் தமிழ் 1500 ஓட்டு. இது அடுத்த தடவை இந்த மண்ணில் நாம் தமிழ் கட்சி 3000 ஓட்டு இந்த மண்ணில வாங்கி காட்டுகிற அந்த மாற்றத்தை இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சொந்தங்களே, நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் விட்டுட்டு தான் ஆட்டு மந்தைகளாக இந்த விக்கிரவாண்டி தேர்தலாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே உறவுகள் ஆட்டு மந்தைகளாக அப்படியே சாலையில கூட்டி போனோம். இதை நீங்க பார்க்கும்போது ஒரு காட்சி 1980 திரைப்படம் பார்த்த தம்பிகளுக்கு தெரியாது, கூட தூக்கி வச்சு தெரியாது. அந்த 1980 ஆட்டுக்கார அறமேல் என்கிற ஒரு அருமையான ஒரு படம். அந்த ஆட்டுக்கார அறமேல் என்கிற படத்துல ஆடு தான் கதாநாயகன். ஆனா இன்னைக்கு அந்த ஆடு இருந்துச்சுன்னா ஆட்டை முதலமைச்சராக்கிருப்பான். அங்க இருக்கிற என்ன பெரிய கேடு. அந்த ஆடு அந்த அளவுக்கு அந்த படத்தை நினைச்சிருக்கும். அப்ப அந்த 1980 காலத்துல அந்த ஆட்டுக்கார அறமேல் 100 நாட்கள் வெற்றி அடைந்தவுடன் அந்த ஆடை ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைமையர்களுக்கு அந்த ஆடை கொண்டு வராங்க. அந்த திரைப்பட குழுவிலிருந்து ஒவ்வொரு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கொண்டு வரும்போது அங்க திருநெல்வேலியில நம்ம பாளையங்கோட்டை அந்த சபகர் மைதானத்துல பெரிய மேடை போட்டு அந்த மேடையில அந்த ஆட்டை வச்சிருக்காங்க. உடனே அந்த ஆடு அப்படி கம்பீரமா நிக்கி மக்கள் ஆட்டுங்க. அப்பதான் ஒரு கவிஞர் எனக்கு என்னுடைய பேராசிரியர், எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த பேராசிரியர், வாணியம்பாடி தமிழ் துறை கற்றுக் கொடுத்த பேராசிரியர், நீங்க பார்த்துக்கலாம் அகடபுரம். இன்னைக்கு அவரு கூட திமுகவுக்கு ஜாலடிக்க போயிட்டாரு. அந்த அகடபுரம் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் சொன்னார்கள், ஆட்டுக்கு என்னமோ கம்பீரமா தான் இருக்கிறது, ஆனால் மக்கள் தான் ஆட்டு மந்தைகளாக ஆகிவிட்டார்கள் என்று எழுதினார். அப்படி ஆட்டு மந்தைகளாக மாறுகின்ற கூட்டமாக இந்த தமிழர்களை மரபணு மாற்றப்பட்ட தக்காளியாக, மரபணு மாற்றப்பட்ட சாவக்கலையாக, மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் போல, மரபணு மாற்ற கடுகை போல மானத்தமிழ் சின்னங்களை ஆக்கிவிட்டதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்பதை அறிவார்ந்த சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீ என்ன இந்த மண்ணில் நீ சாதனை செஞ்சுட்ட,
திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் செய்த சாதனை என்ன, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் செய்த சாதனை என்ன, ரெண்டு பேரும் செய்த சாதனை என்னன்னா, வீட்டிற்கு ஒரு குடிகாரனையும் வீட்டிற்கு ஒரு திருடனையும் இந்த மண்ணிற்கு கொடுத்த சாதனை. எந்த புனித சாதனை அந்த மண்ணில் அதிமுக திமுக காரன் செஞ்சிருக்கிற வீதிக்கு ஒரு விதவை நிச்சயம், வீட்டிற்கு ஒரு விதவை லட்சியம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. அன்பார்ந்த அறிவார்ந்த சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஆரிய பிஜேபி ராமனை வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ராமன் இன்னைக்கு அவனை கைவிட்டு. அதே போல இன்னைக்கு திமுக இந்த திராவிட சனாதனி குரூப், இந்த திராவிட சனாதன கூட்டம், இவங்க இங்க இருக்கிற ராமசாமி பெரியாரை வச்சு அரசியல் பண்ணிருக்கான். அந்த ராமசாமி பெரியாருக்கே இன்னைக்கு குழா போட்டுக்கிட்டு இருக்கான் திமுக அமைச்சிருக்காங்க. என்னடா உங்களுக்கு எழுக்கிறதுக்கு என்ன எழுதிருக்கு? முத்தமிழ் முருகன் மாநாடு. என்னடா புடுங்குற மாநாடு? முத்தமிழ் முருகன் மாநாடு போடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? கற்புக்கரசி கண்ணகிக்கு வலை மாதர்கள் சேர்ந்து விழா எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போல முத்தமிழ் முருகன் மாநாடு போவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன எழுக்கிறதுக்கு? அரசு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லுங்க, கோயில் விழாக்கள்ல குடமுழுக்குகளை நீங்க தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற மதுரை கிளையினுடைய தீர்ப்பு இருக்கு. ஆனா இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிற பழனியில நீ முத்தமிழ் பாட்டு முருகனுடைய தமிழ் மொழியில் நீ குடமுழுக்கு நடத்துறியா? நல்ல ஆத்தார கற்பனுக்கு பிறந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்கிற நீ பெருசுற நீ முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டு நீ முத்தமிழ் முருகன் கோயில் எத்தனை கோயிலுக்கு நீ தமிழ் வழிபாடு நடத்திருக்க? ஒரு கோயிலை நீ காத்து. என்னடா புடுங்குற மாநாடு நீ நடத்திருக்க? புடுங்குற மாநாடு அப்பவே நாங்க சொன்னோம் இவன் செய்ய மாட்டான்னு சொல்லி எதிய புத்தலாட்டம் அப்படின்னு நாங்கள் ஒரு பாட்டு போட்டோம். நீயே சொன்னாய் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் என்று. இந்த வாயே சொன்னது கடவுளுக்கு தமிழ் தெரியாது என்று. நீ முன்பு சொன்னது சரியா இல்ல பின்பு சொன்னது சரியா? இறந்தும் சளி என்றால் எதையில் நீ எனக்குள்ள நெறியான்னு கேட்டோம். ஆரிய கூட்டம் கேட்கு கடவுளுக்கு தமிழ் தெரியாது, கடவுளுக்கு சமஸ்கிருதம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் நாங்க பாட்டு போட்டோம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. நீயே சொன்னாய் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் என்று. இந்த வாயே சொன்னது கடவுளுக்கு தமிழ் தெரியாது என்று. முத்தமிழ்வாய் முருகன் என்றால் அவனுக்கேண்டா வேதம், முத்தமிழ்வாய் முருகன் என்றால் அவனுக்கேண்டா வேதம் என்று கேட்டோம். முல்லை தெய்வம் திருமால் என்றால் ஏண்டா சுப்பிரபாதம்? செத்த பிணம் மட்டும்தான கோயிலுக்கு தீர்த்து, செத்த மொழியும் தீர்த்து அந்த வடமொழியை ஓட்டின்னு சொல்லி அன்னைக்கு பார்த்து போட்டோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட கேடுகட்ட நிலையில நீ முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திட்டு அந்த முத்தமிழ் முருகன் பேசிய தமிழ் மொழியில குடமுழுக்கு நடத்த துப்புலாத நீ இன்னைக்கு எங்களை பார்த்து நீ பேசிக்கிட்டு இருக்க. கோபம் வருது உறவுகளே, கோபம் வருது. ஏன்னா இந்த மண்ணில இன்னைக்கு எங்க உலக பெருமக்கள், என் பெரிய பெண் சித்தப்பனும், என் அண்ணன் தம்பியும், என் ஆத்தாள் அப்பன் உற்பத்தி செய்த நெல்லு தண்ணீரை மிளக்குங்க, தண்ணீரை மிளக்கு. நல்ல அறிவார்ந்த மாணவர்கள் இந்த மண்ணின் மீது பற்று கொண்ட ஒரு சகோதரன் இதை பார்த்து கோபத்தோட கேட்க, நீ எப்ப பார்த்தாலும் திமுக திட்டுறீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் கருணாநிதி திட்டுறீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் திட்டு. என்னடா ஸ்டாலின் எதுக்கு திட்டுவோம் கேளு, எதுக்கு திட்டுவோம்? ஏன்னா ஒரு பசிய போக்குற நெல் குடவு எங்க ஆத்தாள போனோம் வேளாண் வெயில கலந்து வெம்பி கலந்து கண்ணு மொழி பிடுங்க சொந்தத்தை வட்ட தன்னுடைய உடம்புக்கு வேர்வை போட்டு தன் உற்பத்தி செய்த நெல்லு குடம் தண்ணீரை பிறகு என் ஆத்தாள் அக்கம் தங்கச்சி சாதி இருக்கிற சாரா கரைய நீ ஏற்றி போலீஸ் பாதுகாப்பு பிறகு மேல கோபம் வர என்ன செய்யும்? என்னத்தை செஞ்சுட்டு நீ கருணாநிதிக்கு 88 கோடி ரூபாய் செலவு நீ இன்னைக்கு சுடுகாடு நீ இந்த சுப்ராட்பிடி கோயில், இந்த சுப்ராட்பிடி எத்தனை கெட்டதை இழிஞ்சுடுகிற நிலையில் இருக்குது. அதுக்கு வந்து உன்னேகால் கோடியை நீ ஆட்சியை போடுற. இதை பார்த்து இன்னைக்கு திமுக மேல கோபம் என்ன செய்யும்? ஏர்போர்ட் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர்களை புடுங்கி விவசாய நிலங்களை புடுங்கி ஏர்போர்ட் கட்டியா பாதிகளா? எத்தனை ஏர்போர்ட் இந்திய அரசுக்கு சொந்தமாக இருக்கு? ஒரு ஏர்போர்ட் மோடி நீ பரிசுள்ளு, மோடிக்கு இந்த இடத்தை வாங்கி கொடுக்கிற புரோக்கர் ஸ்டாலின் நீ பரிசுள்ளு. எத்தனை ஏர்போர்ட் தமிழ்நாடு அரசுக்கு ஏரோப்ளேன் இருக்குதா? இல்ல மோடி அரசுக்கு ஏரோப்ளேன் இருக்குதா? என்ன மைப்புகளா என் ஆத்தா வசம் கொடுக்கிற நிலத்தை புடுங்கி ஏர்போர்ட் இருக்குதா? கோபம் வருமா வராதா உறவுகளே? கோபம் வருமா வராதா? அவ்வளவு கோபம் வருங்க, அவ்வளவு கோபம் வருது. இன்னைக்கு IAS படிச்சு என் சகோதரிய ஒரு அரங்கத்துல வச்சு நீ சாராயம் இந்த மாசத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் நீ சாராயம் விற்கும் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரை
சாராயம் விற்கக்கூடிய அளவுக்கு ஆலோசனை பெறுகிற ஒரு ஆட்சி, சண்டாள ஆட்சினா சரியான ஆட்சி இந்த மணி நடக்குன்னா இதை பார்த்து கோபமா வராதா உறவுகளே? இதை பார்த்து கோபமா வராதா? நான் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க, என்னடா நீ 1000 ரூபாய் கொடுக்க? வீட்டுல என் அண்ணன் ஒரு நாளைக்கு 250 ரூபாய்க்கு கோட்டை அடிக்கான். அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 7500 ரூபாய். 7000. அதான் ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது, ஏன் ஸ்டாலின் தாத்தா எங்க அப்பா ஒரு நாளைக்கு 250 ரூபாய்க்கு தண்ணியை போடுறாரு, 7500 ரூபாய் புரிஞ்சிட்டு என் அப்பன்ட்ட 7500 ரூபாய் புரிஞ்சிட்டு 1000 ரூபாய் குடிக்க ஸ்டாலின் தாத்தா உனக்கு அறிவில்லையா தாத்தான்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளை கேட்குங்க. சின்ன பிள்ளை கேட்கு. அதை பார்த்துட்டு எங்களுக்கு கோபம் வருமா வராதா உறவுகளே? அதை பார்த்துட்டு வருமா வராதா? வருமா? இத்தனை கொடுமைகள் நடக்குங்க, இத்தனை கொடுமைகள் கண்ணெதிர ஆயிரக்கணக்கான லாரிகளில் இன்னைக்கு இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அடிச்சு உடச்சு திருப்பி லாரிகளை கொண்டு போறான். அறிவார்ந்த சொந்தங்களே, நீங்கள் கொண்டு போவது தமிழ்நாட்டிலிருந்து கற்கரை அல்ல, தமிழ்நாட்டிலிருந்து தோன்றப்படுகிற ஒவ்வொரு புதைகுழியும் அந்த புதைகுழியில் எடுக்கப்படுகிற பாறைக்கற்கள் எடுக்கப்பட்டு தோன்றப்படுகிற ஒவ்வொரு புதைகுழியும் வருங்காலத்தில் நமது பேரன் பேத்திகளுக்கு போடுகிற சாதக்கூலி என்பதை அறிவார்ந்த சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நாள்தோறும் போகுது, கோடிக்கணக்கான லாரிகளை போகுது, கேரளாவுக்கு போகுது. இது தடுப்பதற்கு சுற்று இல்லை, இதை தடுப்பதற்கு சுற்று இல்லை. ஏன்னா அங்க மானத்தவன், அங்க ஒரு மலையாள தாயின் மார்பகத்தில் பால் நீத்தனாலுகிறான். இங்க மான பொண்ணன் ஆட்சி அதிகாரம் இவன் கையில இல்ல. அதனால இந்த இடத்துல நம்ம கத்துகிறோம், கத்துகிறோம் உறவுகளே. அதனால அறிவார்ந்த சொந்தங்கள், நீங்க கட்சிகளை கடந்து, நீங்கள் மதங்களை கடந்து, நீங்கள் சாதிகளை கடந்து சிந்திச்சு பார்க்க வேண்டும், சிந்திச்சு பார்க்கணும். நீங்க ஏன்னா ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு சேலைக்குனா கூட இன்னைக்கு 100கணக்கான சேலைகளை எடுத்து பார்க்க உதவி பார்க்க நல்ல சேலையா இருக்கான்னு சொல்லி, அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல சாப்பாட்டு கடைக்கு போனீங்கன்னா இந்த கடையில நல்லா இருக்கும், அந்த கடையில நல்லா இருக்கும் சொல்லி சாப்பாடு தேடி பார்க்க. அது மாதிரி ஒரு கத்திரிக்காய் அவங்க போனா கூட இந்த கத்திரிக்காய் முத்து கத்திரிக்காயா, நல்ல கத்திரிக்காயா, பிஞ்சு கத்திரிக்காயான்னு பார்க்க. ஒரு தக்காளி பழம் வாங்க போனா கூட அழுந்த தக்காளி பழமான்னு பார்க்க. ஆனால் ஒட்டுமொத்தம் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எதிர்காலம் குழந்தையுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கின்ற அந்த தலைவனை நீங்க தேர்ந்தெடுக்கல. ஆனால் தான் இந்த நாம் குறிச்சி சொந்தங்களே, நீங்கள் மிகவும் கவனத்தோடு இருக்கணும். என் அக்கா தங்கச்சிட்டு சொல்லுவேன், தம்பிகிட்டலாம் சொல்லுவேன், நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் தமிழ்ச்சி தம்பிமார்கள் ஒவ்வொருத்தரும் போராளி, அந்த போராளி தம்பிகள் கவனமா இருக்கணும். ஏன்னா அயோக்கிய பெயர் இந்திய துணை கண்டத்தில் இருக்கிற அத்தனை அயோக்கிய பேரும் ஒன்ன துணைக்கிட்டு தான் இருக்கான். நீ என்னமோ நம்ம நாம் வச்சு நானும் ஒரு சின்ன பையன் எளிமையானவன், என்ன பார்த்தாலும் அப்படியெல்லாம் பயப்படாத. இந்திய துணை கண்டத்தில் இருக்கிற உலக வல்லாதிக்கத்துடைய பிரதிநிதிகள் அனைத்தும் ஒரே ஒரு கண்ணு, இந்த நாம் தமிழ்ச்சிக்கார ஒவ்வொரு தங்கியும் நம்ம மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் மாற்றணும்னு சொல்லி துணிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால சிந்திச்சு நீங்க தீர்விச்சு பாக்கி இந்த மண்ணில் அரசியல் பண்ணணும். அதான் புரட்சியாளர், ரஷ்ய புரட்சியாளருடைய புரட்சி எழுத்தாளத்தை ஆண்டன் செக்கோங்கிற ஒரு எழுத்தாளத்தை ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஐயா, தோல்வி அடைந்த சமூகம், இந்த உலகத்தில் தோல்வி அடைந்த சமூகம் எப்படி இருக்கும் என்று அவர்கள் கேட்கிறார். அந்த எழுத்தாளத்தை கேட்கும்போது அந்த ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவ் அவர்கள் சொல்லுகிறார்கள், தோல்வியடைந்த சமூகத்தில் இந்த தோல்வியடைந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதற்காக எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ, எவன் ஒருவன் செயல்படுகிறானோ, எவன் ஒருவன் களத்தில் இறங்கி போராடுகிறானோ, அப்படி சிந்திக்கிற, செயல்படுகிற, களத்தில் இறங்கி போராடுகிற அந்த ஒற்றை மகன் மீது 1000 விமர்சன கணைகள், 1000 அவதூறு கதைகள், 1000 புராண புரட்டு கதைகள் அனைத்தையும் அந்த ஒற்றை மகன் மீது செலுத்துவார்கள். நீ நல்லா எப்படி சொல்லுவாங்க, நமக்கு பொருத்தமா சொல்லியிருக்கிறான். அன்னைக்கே அந்த ரசிகர் ஆண்டன் செக்கோவ் எப்படி தெளிவா சொல்லுவாங்க, இந்த தோல்வியடைந்த சமூகத்தில் மாற்றி அமைக்க துடிக்கிற, போராட துடிக்கிற அந்த ஒருவன் மீது ஆயிரக்கணக்கான போலிகள் கூட்டம் அவனை இயக்குவதற்கு துடித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த ஒற்றை மகன் வாயிலிருந்து வருகிற மனித நேயம் உள்ள, உயிர்மை நேயம் உள்ள அந்த கருத்துக்களை மாற்றுவதற்காக நூற்றுக்கணக்கான வாடகை, இன்னைக்கு வாடகை திமுக வச்சுக்காங்க, அதே மாதிரி நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள், நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சிகள் அந்த ஒற்றை மகனுடைய வார்த்தையை மாற்றி எழுதுவதற்காக இந்த மண்ணிலே எழுதும், இந்த மண்ணிலே பேசும், இந்த மண்ணிலே பாடும், இந்த மண்ணிலே ஆடும் சொல்லி அன்னைக்கு ரசிகர்கள் ஆண்டன் செக்கோவ் சொன்னதை போல இன்னைக்கு நடக்கு.
எங்கு பார்த்தாலும் சாராயக்கரை, எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் குச்சி கொடுப்பது, காட்சி கொடுப்பது, மண்ணை பறிப்பது, இத்தனை கைவர்கள் சூழ்ந்த தமிழர் நாட்டை மாற்றி அமைக்கிற அந்த ஒற்றை மகன், அந்த ஒற்றை மகன் செந்தமிழன் சீமானை பற்றி எத்தனை அவதூறுகள் இந்த மண்ணிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கோபாலபுரத்தின் குடும்பத்திற்கு குண்டி கழுவி விடுகிற கோமாளி கூட்டங்களே, எச்சரிக்கிறோம் உண்மை. கோபாலபுரத்தினுடைய குடும்பத்திற்கு குண்டி கழுவி விடுகிற கோமாளி கூட்டங்களே, நாம் முன்சிப்பலில் எச்சரிக்கிறோம். நீ எத்தனை தொலைக்காட்சிகளை கொண்டு வா, நீ எத்தனை ஏடுகளை நடத்து, நீ எத்தனை அவதூறுகளை பரப்பு, ஆனால் மானத்தமிழத்தின் மார்பகத்தில் பால் குடித்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கெண்டைக்கால் மயிரை கூட திரும்ப முடியாது. இது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் காலம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் காலம் விரைவில் அதிகாரம் 2026 வருவதும் இது உலகத்தில் எந்த கொண்டனாலும் தடுக்க முடியாது. அதற்கான சூழலை தான் உருவாக்கிவிட்டது. நீங்கள் கேட்கலாம், அதாவது நாங்க தொடர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டோம், நீங்க செலுத்த முடியலன்னு சொல்லுது. ஆனா நீங்க ஒரு வெந்நீர் வைக்க இருந்தால் கூட எவ்வளவு நேரம் ஆகுது? 100 டிகிரி சென்டிகிரேட், 100 டிகிரி வைப்போம். அந்த 100 டிகிரி சென்டிகிரேட் வரும்போது நீ 1 டிகிரில இருந்து 10 டிகிரி வரை ரொம்ப தாமதம் ஆகும். அந்த 10 டிகிரி வெப்பம் இருந்துச்சுன்னா அந்த 10 டிகிரி இருந்து 20 டிகிரி டக்குன்னு மாறும். அந்த 20 டிகிரி இருந்து தப்புன்னு 40 டிகிரியா மாறும். 40 டிகிரி தப்புன்னு 80 டிகிரியா மாறும். 80 தப்புன்னு 100 டிகிரியா மாறும். இப்போ நம்ம 1ல இருந்து 8 விழுக்காடு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த 8 விழுக்காடு வந்து 14 விழுக்காடு மாறும். ஆனால் 14க்கு அப்புறம் என்னது? நேரம் 32, நேரம் 64, நேரம் 96, 100 தான். 100. அதுக்கு வர நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு வர நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பா இந்த மண்ணில் நமக்கான ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணில் கண்டிப்பா நடக்கும் என்பதை அறிவாளிய தம்பி சிந்தித்து பார்க்கணும். எத்தனை வாடகைகளை வச்சு எங்க அண்ணனை விட்டாக்கணும் இந்த மண்ணில் ஒரு இது நடக்காது. ஏன்னா நீங்க உண்மையின் பக்கம் நின்று பேசுகிறவர்கள் நாம் நிமிச்சி பிள்ளைகள். ஒவ்வொன்றுக்கும் மாற்று. இன்னைக்கு சாராயக்கரையா, சாராயத்தை குளிச்சிருக்கிற சகோதரன் அதிகமா சாராயத்தை குட்டி கையால் வழங்க திடீர்னு சாராயக்கரை முடிச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு உங்க நாம் வச்சு என்ன மாற்று வைத்திருக்கிறது என்று கேட்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், சாராயத்தை குளித்து விட்டு ஈரக்கோலை அழிந்து நீங்கள் மாரத்தை இழந்து கிடைக்கிற என் அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு பானம் இருக்கிறது. தமிழர் பானம், தமிழருடைய பானம், பனம்பால், தென்னம்பால் இருக்கிறது. அப்புறம் பனம்பால், தென்னம்பால் கல்லு சொல்லிய அது கல் அல்ல, பனையினுடைய பால். அது தென்னங்கல் இல்ல, தென்னை நீர பால். அதை எப்படி சொல்லலாம்? அதுவும் போதைதானே சொல்லலாம். அறிவார்ந்த சொந்தங்களை சிந்தித்து பார்க்கணும். போதைக்கும் உணவிற்கும் வேறுபாடு தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க இன்னைக்கு சாராயத்தை குடிச்சினா எவ்வளவு குடிச்சாலும் சரி மட்டாவும் சொல்லி நீ கீழே விழுந்து நீ குடிச்சுக்கிட்டே இருப்ப. ஆனா நீ பனம்பால் இன்னைக்கு சொல்லியல கல்லுன்னு சொல்லிய அந்த கல்லு ஒரு கலத்தை குளிச்சுட்டு வச்சுக்கோ, வயிறு நின்றுடும். உன்னால அதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஏன்? நீ எவ்வளவு பெரிய உயர்ந்த உணவாக இருந்தாலும் நீ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும். ஏன்னா உணவு வந்து ரொம்ப சாப்பிட முடியாது. அதுதான் உணவுக்கும் மதுவுக்கும் உள்ள வேறுபாடு. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். பனம்பாலை கொண்டு வருவோம். இங்கே அழிச்சு ஒழிக்கப்படுகிற கோடிக்கணக்கான பணங்களை இன்னைக்கு அழிச்சு ஒழிச்சுட்டான். திராவிட மாடல் ஆட்சியில செங்கம்மாளுக்கு அழிச்சு ஒழிச்சுட்டான். பனையுடைய பெருமை தெரியுமா உனக்கு? பனையுடைய பெருமை தெரியுமா? இன்னைக்கு பணங்கள் விற்கவர்கள் என் சகோதரன் நீ கிரிவா பாக்குற. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவில் வால்மார்க்கெட்ல 10 பணங்களுக்கு இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். 10 பணங்களுக்கு ஒரு பார்சல் பண்ணி இன்னைக்கு 5000 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கிறான். நீ பணம் கற்பட்டி நீ கற்பா இருக்குன்னு சொல்லி இழிவான்னு சொல்லி வெள்ளையா இருக்கிற சீனியர் சாப்பிட்ட இன்னைக்கு சுகர் வந்து செத்துக்கிட்டு இருக்கிற அந்த பணம் கற்பட்டி இன்னைக்கு அமெரிக்காவில் 1500 ரூபாய் ஒரு கிலோ, 1500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இளநீர் நீங்க 30 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க நீங்க சோமரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த 30 ரூபாய்க்குள்ள இளநீர் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு அங்க வித்துக்கிட்டு இருக்கான். இப்படி நீ என்னென்ன பொருட்கள் உன்னுடைய பாரம்பரியமான பொருட்கள் அனைத்தையும் இன்னைக்கு அமெரிக்காவில் வித்துக்கிட்டு இருக்கான். உலக வல்லாதிக்க நாடு வித்துக்கிட்டு இருக்கான். அதான் அவன் சுற்றி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த சீமான் என்கிற ஒருவன் வந்துவிட்டார். அவன் தற்சார்பு பசுமை பொருளாதாரம் என்கிற ஒன்றை கொண்டு வருவான். தற்சார்பு பொருளாதாரம் என்பது உலக வல்லாதிக்க அரக்கர் மீது ஏவப்படுகிற ஏவுகணைகளுக்கு சமம் என்று பிடல் காஸ்ட்ரோ புரட்சியாளன் சொன்னான். இயற்கை விவசாயம் சொல்லியிருப்பாங்க. இயற்கை விவசாயங்கிற தமிழ் சீர விவசாயம் தான். அந்த விவசாயம் என்பது இயற்கை விவசாயம் செய்வது என்பது உலக வல்லாதிக்க முதலாளிகளுக்கு மீது ஏவப்படுகிற ஏவுகணைகளுக்கு சமம் என்று சொன்னான் பிடல் காஸ்ட்ரோ சொன்னான். அதே மாதிரிதான் இன்னைக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வைத்திருக்கிற அந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரம் என்பதுதான்
உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. அறிவார்ந்த சொந்தங்களே சிந்திச்சு பார்க்கணும். வருங்காலத்தில் உலக சந்தை ஒன்று வரும். அந்த உலக சந்தையை இன்றைக்கு இருக்கிற பெட்ரோல் டீசல் தீர்மானிக்காது. உலக சந்தையை இன்றைக்கு இருக்கிற வைரம் தீர்மானிக்காது, தங்கம் தீர்மானிக்காது. உலக சந்தை எது தீர்மானிக்கும்? நீரும் சோறும் தான் தீர்மானிக்கும். அந்த நீரும் சோறும் தமிழ்நாட்டில் இருக்கிறதா? இல்ல ஆற்றை அழிச்சிட்டான், மலையை உழைச்சிட்டான், குளத்தை அழிச்சிட்டான், வேற எப்படிதான் நீரும் சோறு இருக்கும்? இது எங்க அண்ணன் சொன்ன சீமான் சொல்லும் போது எல்லா பேரும் கேட்கப்பட்ட சிரிச்ச. இன்னைக்கு உலகத்தின் பிதாமகன் பில் கேட்ஸ் கணினி யுகத்தின் பிதாமகன் பில் கேட்ஸ், உலக பணக்காரனுடைய 3வது இடத்தில் இருக்கிற பில் கேட்ஸ் இன்னைக்கு 1.25 லட்சம் ஏக்கர் அமெரிக்காவை வாங்கி போட்டு விவசாயம் பண்ணுதான். அறிவார்ந்த சொந்தங்களை சிந்திச்சு பார்த்துக்கோ. 1.25 லட்சம் ஏக்கரை இன்னைக்கு பில் கேட்ஸ் இன்னைக்கு விவசாய நிலங்களை வாங்கி போட்டு விவசாயம் பண்ணுதான். பேஸ்புக் நிறுவனத்துடைய முதலாளி கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் விவசாய நிலங்களை வாங்கி இன்னைக்கு விவசாயம் பண்ணிக்கா. இருமநாட்டு குடும்பம் என்று சொல்லப்படுகிற அந்த இருமநாட்டு குடும்பம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் விவசாய நிலம் வாங்கி குடிச்சு போட்டு இருக்கான். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு எளிய மகன் அவனில் பிறந்த எளிய மகன் சொல்லுகிற பொழுது எல்லா பேரும் சீமான் ஆர்மான் வைக்க சொல்லாரு, சீமான் விவசாயம் பார்க்க சொல்லாரு, சீமான் படிக்க விட மாட்டாருன்னு சொல்லுத எல்லா பேரும் கிழக்கு பேர்களும் பார்த்துக்கோ. பேஸ்புக் நிறுவனத்துடைய முதலாளியை பார்த்துக்கோ. அதே மாதிரி வாட்ஸ்அப் நிறுவனத்துடைய முதலாளியை பார்த்துக்கோ. எல்லா பேரும் எங்க அண்ணன் சொன்ன சீமான் 10 வருஷத்துக்கு முன்பு பேசிய கருத்துக்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கான். ஆனா உனக்கு தெரியல. உன் கண் எதிரே உன் விளைநிலம் இன்னைக்கு பதிவைக்கிட்டு, உன் கண் எதிரே உன் மலைவளம் பதிவைக்கிட்டு, உன் கண் எதிரே உன் கடல் வளம் பதிவைக்கிட்டு இருக்குது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இன்னைக்கு இங்க இருக்கிற தங்க கடை, இங்க இருக்கிற நகைக்கடை, இங்க இருக்கிற தேநீர் கடை, இங்க இருக்கிற பச்சை கடை, இங்க இருக்கிற அனைத்து கடை யார் கையில இருக்கு? மலையாளி கையில இருக்குது. இங்க அண்ணாச்சி மார்க்கடை, விருதுநகர் மார்க்கெட் நமது அண்ணாச்சினா சுட்டு கொடுக்காம கொடுக்க மாட்டேன் நீ சொல்லுவ. ஆனா நமது அண்ணாச்சி கடையில ஐயா அண்ணாச்சி என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், நீங்க இந்த மளிகை சாமான கொடுங்க, நான் கல்யாணம் முடிச்சுட்டு அந்த ரூபாயை நான் கொடுங்க தாருன்னு சொன்னா அண்ணாச்சி எல்லா மளிகை சாமான கொடுத்து அனுப்புவாரு. உங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து ரூபாய் செஞ்சுட்டு உறவா இருப்பார். ஆனா இன்னைக்கு அந்த விருதுநகர் அண்ணாச்சி கையில் இருக்கிற மளிகையினுடைய அந்த சந்தை யார்கிட்ட பேச்சு? வட இந்திய மார்வாடிட்ட பேச்சு, அத்தானிட்ட பேச்சு, அம்மானிட்ட பேச்சு, அனில் அகர்வால்ட்ட பேச்சு. ஒரு சிறிய உதாரணம், கோல்டு வின்னர் தூத்துக்குடியில நமது அண்ணாச்சி கோல்டு வின்னர் சன்ஃபிளவர் ஆயில் அருமையா இன்னைக்கு இந்திய நாடு முழுக்க உலக நாடு முழுக்க ஏற்றுமதி பண்ணாரு. ஆனா இந்த அம்பானியுடைய நிறுவனம் இன்னைக்கு பேட்சுன் என்கிற ஒரு நிறுவனம் அவன் ஒரு எண்ணெயை கொண்டு வந்து நமது அண்ணாச்சி சன்ஃபிளவர் கோல்டு வின்னர் சன்ஃபிளவர் ஆயிலுடைய நிறுவனத்தின் மீது இன்னைக்கு அமலாக்கத்துறை இந்த ரைடெல்லாம் விட்டு அதை ஓடிச்சுட்டு இன்னைக்கு அம்பானியுடைய எண்ணெயை கொண்டு வந்து பேட்சிங் சொல்லி விற்பனை பண்ணி இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கான். கண்ணெதிரம் அண்ணாச்சியுடைய வியாபாரம் போகுது. நீ அண்ணாச்சி வியாபாரம் தானே போனா போதுங்க, நாளைக்கு உன் வீட்டுக்குள்ளேயும் வருவான். இந்த எண்ணெயை தான் நீ பயன்படுத்தணும், இந்த சோப்பை தான் நீ பயன்படுத்தணும், இல்லைன்னு சொன்னா உன சங்க அறுப்புன்னு சொல்லுவான். அன்னைக்கு உனக்கு புரியும். அப்படி என்றால் மளிகை வியாபாரம் நமது அண்ணாச்சிமார்கள் கையிலிருந்து போய்விட்டது. அதே மாதிரி ஈரோடு சந்தை மஞ்சள் வியாபார சந்தை, அந்த மஞ்சள் வணிக சந்தை அதுவும் இன்னைக்கு என்ன கொட்டாத்து மாணவி ராஜஸ்தான் சேர்த்துட்டு பேச்சு. அப்ப நீ தமிழ எங்க நிக்க? மலையாளி கையில சீக்கிர பேச்சு, மலையாளி கையில நகைக்கடை பேச்சு. இன்னைக்கு வட இந்தியா அந்த கொட்டாத்து ராஜஸ்தான் மார்வாடி கொட்டாத்தி சேர்த்து கையில இன்னைக்கு மளிகை வியாபாரம் போச்சு, மஞ்சள் விநியோகம் பேச்சு, இன்னைக்கு இந்த எலக்ட்ரிக்கல் சாமா அந்த வியாபாரம் பேச்சு. அப்ப நீ தமிழர் கையில என்ன இருக்கு? நீ இந்த நடிகனுக்கு கட் அவுட், இந்த நடிகனுக்கு பாலாய் சிவகம், அது மாதிரி இந்த ஸ்டாலினுக்கு கட் அவுட், இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கட் அவுட், இந்த கிரிக்கெட், இதுக்கு பின்னாடி நின்று நீ நாசமா பேய்கிட்டு இருக்கிற. இதை பார்த்து வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் நீ நாசமாக போய்விடக் கூடாது. இதற்கான ஒரு மாற்று கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியில சேருங்கடா, அந்த கட்சியில சேருங்கப்பா, இந்த நாம் தமிழர் சேருங்கப்பா, இந்த நாம் தமிழர் சேருங்க அண்ணா, இந்த நாம் தமிழர் சேருங்க தங்கச்சி, இந்த நாம் தமிழர் சேருங்க அக்கா என்று சொல்லி நாங்க கத்துகிறோம். எங்களுக்கு ஒரு ஆதரவு நீங்க கொடுங்க. ஏன்னா இந்த மண்ணுல இது நாள் வரையில் எமது பாப்பன் பச்சை தமிழர் காமராசருக்கு பின்பு அதுக்கப்புறம் சைவர் பஞ்சமிக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாங்க. ஆனா அந்த தமிழர்களாக இல்லை,
தமிழருக்கான ஆட்சி அதிகாரம் பொறுப்பால் தமிழராக இருந்தாலும் அவர்கள் செய்கிறது மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயை போல, மரபணு மாற்றப்பட்ட தக்காளியை போல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஒற்றை மகன் சிலையாக நின்றமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாலும் அவன் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடத்தில் படித்தவன் இன்றைக்கு விவரமாக பேசிக் கொண்டிருக்கின்றால் அந்த ஒற்றை மகன் காமராசருடைய ஆட்சி காலத்தில் எப்படி நடந்தது என்று ஒரே ஒரு உதாரணம் நான் கடையில் கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி இன்றைக்கு ஸ்டாலினுடைய அமைச்சரில் 34 திருடர்கள் இருக்கிறார்களோ அதை போல இன்னைக்கு பச்சை தமிழர் காமராசர் கூட யோசிக்கிறாங்க. அவர் அமைச்சரவையில் இருந்த அனைத்து பேரும் யோசிக்கிறாங்க. எங்க ஊர்ல மஜித் என்கிற நீர்வளத்துறை அமைச்சருங்க, அந்த நீர்வளத்துறை அமைச்சர் வந்து வைகை அணைக்கு போறாரு. வைகை அணைக்கு போனவங்க இரவு அங்க தங்குறாரு. இரவு தங்கும் போது அந்த வைகையினுடைய கடைநிலை ஊழியர் அந்த வைகை அணையில் ஐரம் மீனை பிடிச்சு கொண்டு வந்து குழம்பு வச்சு நமது ஐயா அமைச்சர் மஜித் அவர்களுக்கு கொடுக்க. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க.